போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கல்யாணம் பண்ணிட்டு நீ உடனே தானே வர்றேன்னு இத்தனை நாள் நீ வராம நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு அவ சொல்ற. அப்ப வந்து see I am bearing your child அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றோம். என்னது உன்னுடைய குழந்தைய நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் ரெண்டு பேரும் பேசிட்டே இருந்தீங்களே அப்படின்னு அவ சொல்றான். அப்போ அவனுக்கு ஷாக் அடிது. அவனுக்கு இதை எல்லாமே அவ கேட்டிருக்கா அப்படின்னு. அதாவது தெரியாத வரைக்கும் பரவாயில்ல நிம்மதியா இருக்கலாம்னு, தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு தைரியம் வந்துடும். தெரிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்ன பார்த்துக்கலாம். இல்லைங்க நீங்களும் அவங்களும் பேசுனீங்களே, அவங்க யாருங்க உங்களுக்கு? அவ என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. எந்த அளவுக்குங்க க்ளோஸு? நமக்கு வந்து கல்யாணம்ங்கிறது சேக்ரமெண்ட், ஒரு புனிதமான பந்தம். அவர்களுக்கு அப்படி கிடையாது. அது ஒரு கான்ட்ராக்ட். முடிஞ்ச வரைக்கும் ஒத்து போவோம், ஒத்து போலியா பிரிஞ்சு போவோம், அடுத்த கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அந்த சப்போர்ட்டோட அவனுக்கு டைவர்ஸ் அங்கே கிராண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவ எதுக்கு என்ன பண்ணுவா? ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்கே கிராண்ட் பண்ணிட்டாங்க. நான் எச்சரிக்கை மட்டும் ஒன்று சொல்லணும்னா, இந்த ஃபாரின் மாப்பிள்ளைன்னு போய் விழாதீங்க. உள்ள இருக்கிற மாப்பிள்ளையெல்லாம் உன்னை வச்சு காப்பாற்ற மாட்டானா? அது என்னது அப்படி? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். வழக்கு எண்ணில் ஒவ்வொரு வாரமும் வழக்கறிஞர் சாந்தகுமாரி மேம் அவங்க நடத்தின பல வழக்குகள் பற்றி பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் பேச போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் ஹரி. இன்னைக்கு என்ன வழக்கு மேடம்? இன்னைக்கு வந்து நான் விஜயலட்சுமின்னு ஒரு அம்மாவுடைய கதையை பற்றி பேச போகிறேன். அம்மா இல்லை, இது வந்து 2010 நடந்த வழக்கு தான். இது 15 வருஷத்துக்கு முந்தைய வழக்கு. ஏன்னா சட்டப்படி வந்து அவங்களுடைய விஷயங்களை நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது. நம்ம வந்து நிறைய நேயர்கள் வந்து ஃபேமிலி லா தெரியாமல் இருக்கிறதுனாலையும், நிறைய பெண்களும் ஆண்களும் வந்து மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்னால பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதே சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறது. எனவே அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற முறையில் தான் நம்ம வந்து இந்த கதைகளை வந்து சொல்கிறோம். வழக்கு வந்து உண்மையான வழக்காக இருந்தாலும் கூட ஆட்களுடைய பெயர்களை மாற்றி இடங்களை மாற்றி நம்ம இதில் பேசுகிறோம். அப்படிதான். இப்போ இந்த பொண்ணு வந்து சவுதர்ன் மோஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு, நம்ம தெற்கத்தி சீமையில் இருக்கிற ஒரு பொண்ணு, நல்ல படித்த பொண்ணு. விஜயலட்சுமி வந்து நல்ல படிப்பு. அவளுக்குமே வந்து இந்தியாலேயும் நல்ல வேலை கிடைக்கும், வெளியெங்கேயும் தேடினாலும் நல்ல வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு. அப்போ தான் வந்து அவங்களுக்கு மேட்ரிமோனியல் சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போது ஒரு வரன் வந்து யூஎஸ்லேருந்து வராங்க. அவங்க வீட்டில் கேட்குறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம், அதனால் உங்கள் பொண்ணுடைய ஜாதகம் கொடுங்க. அதெல்லாம் அதுலேயே என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நாங்கள் கொடுத்துருக்கோம், இருந்தாலும் நாங்கள் கொடுக்குறோம். இல்லை நாங்கள் பொருத்தமெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறோன்னு. அப்புறம் இந்த பொண்ணு அந்த அம்மாவும் வந்து பார்த்து, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சுமா, நீ தான் எனக்கு மருமக அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய பேரழகுன்னு சொல்ல முடியாது நம்ம விஜயலட்சுமியை, ஆனால் ஒரு குடும்ப பாங்கான முகம் அந்த அம்மாவுக்கு, அந்த பொண்ணுக்கு. ஸோ அவங்க ஃபோட்டோலாம் கேட்டாங்க. ஒரு 2 ஃபோட்டோவும் பொண்ணு வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்புனாங்க. நாங்கள் மாப்பிள்ளை யூஎஸில் வேலை செய்கிறாரு, கலிஃபோர்னியாவில் இருக்கார், அவரும் என்ஜினியரிங் முடிச்சிருக்காரு, நல்ல சம்பளம் வரும், போனால் எந்த தொல்லையும் கிடையாது, அல்லையும் கிடையாது, தொல்லையும் கிடையாது, பொண்ணும் மாப்பிள்ளையும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான். நார்மலாகவே உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா போகிறதுனா நிறைய பேருக்கு பிடிக்கும். அது மருமக அங்கேருந்து கிடைக்கிறாருன்னொடனே இவங்க அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். சரி நீங்கள் முதல்ல விசாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட அவங்க அம்மா வந்து இந்த ஃபோட்டோஸ் அனுப்பிட்டு, அவங்க ப்ரொஃபைலெல்லாம் அனுப்பி, இதெல்லாம் பாருப்பா, இதுதான் நாங்கள் பார்த்தோம், பொண்ணு பிடிச்சிருக்குது, ரொம்ப அடக்கமான பொண்ணு, அதனால் இது குடும்பத்துக்கு ஒத்து வரும், அதனால் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ஒரு வேலைக்கு போனால் கூட குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துப்பா அப்படின்னு. அப்புறம் அந்த பையன்கிட்ட கொடுத்த ஃபோட்டோலாம் அவன் பார்த்துட்டு ஓகேம்மா அப்படின்னு சொல்லிடுறான். நீங்கள் பார்த்து என்ன பேசினாலும் சரி அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அப்போ அவங்க வந்து 2 ஃபோட்டோவை இவங்களுக்கு கொடுத்து விட்றாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்த உடனே பிடிச்சிருச்சு, நல்லா இருந்தான் பையன். ஸோ கல்யாணம் பேசுவது அப்படின்னு முடிவாச்சு. என்ன செய்யறது என்ன அப்படின்னு வரும்பொழுது அவங்க பேச என்னன்னு ஆரம்பிக்கும் போதே அவங்க அப்பா சொல்லிட்டாரு, எங்களுக்கு ஒரே பொண்ணு,
எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் அந்த பொண்ணுக்கு தான். நாங்கள் நிறைவாக செய்வோம், யார் எது கேட்டாலும் நாங்கள் அதை வந்து ஒத்துக்க மாட்டோம். சரி. சரி. அப்புறம் பேசுகிறாங்க 2 பேரும். பேசும்போது ரொம்ப நல்லா தான் பேசுகிறாங்க. ஏன்னா அந்த கான்வர்சேஷன் இருக்குது பாருங்கள், சேட் கான்வர்சேஷன், அது எங்கிட்ட பின்னால் கிடச்சது. வழக்குக்குன்னு வரும்போது எனக்கு கிடச்சது. நல்லா தான் பேசியிருக்காங்க. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறோம், இது மாதிரியான விஷயங்கள். நான் உனக்காக வீடெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஸோ ஒரு மனிதனுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த திருமணத்தில் வரல. முழு விருப்பத்தோடு முழு விருப்பத்தோடு தான் 2 பேருமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அருமையாக நல்ல மண்டபத்தில் வச்சு அந்த தெற்கு சீமையிலேயே வச்சு கல்யாணம் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு 4-5 நாள் போயிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து அந்த சர்டிஃபிகேட் அனுப்பின பிறகு தான் அங்கிருந்து அவர் வந்து விசா அப்ளிகேஷன் அனுப்பணும், டிபெண்ட் விசா வாங்கணும். ஸோ அவர் அங்கேருந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்பணும். அப்போது அதுக்கான கொஞ்சம் நாள் பிடிக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு முடித்த பிறகு பையன் ஒரு வாரத்திலேயே போயிடுறான் கிளம்பி ஊருக்கு. இந்த பொண்ணு வந்து சென்னையில் தான் அவங்க மாமியார் வீடு. ஸோ மாமியார் வீட்டுக்கு வர்றாங்க, வந்து அங்கே இருக்காங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் பரவாயில்லை, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் 2 பேரும் வேறு வேறு கல்ச்சர். இவங்க வந்து சென்னையில் இருந்துருக்கிறவங்க மாமியார், அவங்க சவுத்தில் ரொம்ப சாதாரணமான இடத்துல இருந்து கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். உணவு பழக்கங்களில் வித்தியாசம் இருக்கும், கலாச்சாரத்தில் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் அவங்க அப்படி இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் முதல் நாள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறாங்க. அப்புறம் இவ அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்கிறா, இதை பாருமா, நீ எவ்வளோ நாளைக்கு அங்கே இருக்க போகிற, 1 மாதமோ 2 மாதமோ, அவங்க என்ன சொன்னாலும் வாய் திறக்காம அமைதியாக இருந்துரு. ஏதாவது சொன்னால் கூட நீங்கள் தானே அத்தை திட்டுறீங்க, நல்லதுக்கு தானே திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நீ சமாளிச்சிரு அப்படின்றாங்க. ஸோ சமாளிச்சாச்சு. இவளுக்கு கணவர் வீசா அனுப்பிட்டாரு. சரி, புறப்படுறதுக்கான நாள் வந்துடுது. எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த பொண்ணு தனக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்துட்டு, இந்த பொண்ணுக்கு ஏறத்தாழ 100 பவுனுக்கு மேலே போட்டிருந்தோம். அப்பா, நல்லபடியாக தான் எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் நீங்கள் போகும்போது அத்தனையும் அள்ளிட்டு அங்கே போக முடியாது. ஆமாம், அங்கே அதனால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இங்கேயே தான் வச்சுட்டு போகிறாங்க. தேவையானது ஒரு 2 சூட்கேஸில், பெரிய பெரிய சூட்கேஸில் ஒரு 25 கிலோவுக்கு பர்மிட் பண்ணுவாங்க. ஓகே. அதனால் அந்த 25 கிலோக்கான சரக்கெல்லாம் எடுத்துட்டு என்னென்ன வேணும், சரக்குலப்பா அவங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நான் ஏமாந்து ஸ்லிப் ஆஃப் த டங் பாறேன். ஸோ என்னாச்சு, திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகிறாங்க. முதல்ல போன உடனே அவளுக்கு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அமெரிக்காங்கிறது நிறைய பேருக்கு கனவு தேசம். அங்கே போகிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி, நம்மளும் படிச்சிருக்கோம், நம்மளும் இங்கே ஏதாவது இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் அவளுக்கு மனசில் வருது. அப்போ அவள் கணவன்கிட்ட சொல்கிறான், இது வந்து எனக்கு கூட வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. நீ எல்லாம் வேலைக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம், நீ முதல்ல வீட்டோடு இருந்தால் போதும் அப்படின்னா. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 days வரைக்கும் அவங்களுக்குள்ளார அந்த உறவுங்கிறது ஒரு பெருசாக வித்தியாசமெல்லாம் இல்லை. ஆர்டினரியாக ஒரு கப்பலுக்கு எப்படியோ அந்த மாதிரி. ஆனால் ஸ்லோலி அவர் வந்து ஒவ்வொன்றுக்கு என்ன நாகரிகமே இல்லாமல் இருக்க, ஃபோட்டோவில் பார்த்து என்னை ஃபோட்டோ வந்து வேறு ஃபோட்டோ காட்டி என்னை ஏமாற்றிட்டியா, நீ ஃபோட்டோவில் இருந்த மாதிரி இல்லையான்னு. ஃபோட்டோவில் இருக்கும்போது என்ன வயசு, அப்புறம் வந்து இந்த பொண்ணு நேரில் வந்திருக்கும்போது அலைஞ்சி திரிஞ்சு வந்திருக்கிறாங்க, எல்லா பக்கமும் இருக்கலாம், அல்லது அதில் கொஞ்சம் மேக்கப் போட்டு எடுத்திருக்கலாம் அவர் அப்படின்னாரு. பார்த்துட்டு தானே பண்ணீங்க, நான் எதையாவது மறைச்சேனா? சேட் பண்ணும்போது கூட நான் எல்லாத்தையுமே சொன்னேன்ல, உங்களுக்கு பிடிச்சி தானே, எனக்கு பிடிச்சி தான் பண்ணினேன். ஆனால் இப்போ பார்த்தா உனக்கு எனக்கு ஒத்து வர மாதிரியே தெரியலையே, நாகரிகத்துக்கு உனக்கு சம்மந்தமே இல்லையே, எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க? இங்கெல்லாம் பொம்பளைங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த பாருங்க, இந்த ஊர் பொம்பளைங்க ட்ரெஸ் பண்ணுற மாதிரி நான் பண்ண முடியாது. ஸோ இது ஏதோ தமாஷ் பண்ணுறாரு, அல்லது அவருக்கு பிடிக்கல, நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. அப்புறம் ஒரு நாள் பார்க்கும்போது ஃபோன் எடுத்து வச்சு அவர் பேசிகிட்ருக்கார். முழுக்க முழுக்க இங்கிலீஷ் கான்வர்சேஷன், அமெரிக்கன் இங்கிலீஷில் அவன் பேசுகிறான். ஆனால் இந்த பொண்ணு நல்லா படித்த பொண்ணாச்சே, அதனால் இங்கிலீஷ் நல்லா தெரியுது. யாரோ ஒரு பொம்பளைகிட்ட ரொம்ப கொஞ்சம் பேசுகிறான். அப்போ பேசின உடனே இவ கேட்குறா, யாருங்க அது, 1 மணி நேரமாக நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறா. அவள் என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவள் பேர் மரியா ரெய்ஸ்ன்னு பேர் அவளுக்கு. நான் உன்னை ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், சாதாரணமாக ரொம்ப ஃப்ரெண்டு தான் போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க.
அப்புறம் ஒரு 20 நாள் கழித்து ஒரு சந்தர்ப்பம் வரும்போது இவன் இவளையும் கூட்டிகிட்டு போகிறான் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே அவன் போய் கட்டி பிடிக்கவும், அவன் ஓடி வந்து தாவி இந்த கால்கள் கூட பின்னாடி இப்படி போடுவாங்க சில பெண்கள். நீங்க இங்கிலீஷ் படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அன்பு பகிர்றதுக்கு அந்த மாதிரி காலை போட்டு கட்டி பிடிச்சி முத்தம் வச்சு அதெல்லாம் பண்ண உடனே இவளுக்கு கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணி வந்துடுச்சு. இருந்தாலும் தொடச்சிட்டு, ஏய் எதுக்குடி அழுகுற, அவ பிரியத்தை அந்த மாதிரி காட்டுவாங்க, இந்த ஊர்ல அப்படித்தான்ப்பா அப்படின்னு. அப்புறம் பார்த்தா அவளும் இவனும் பேசுறத பார்த்தாலே அவங்களுக்குள்ளர சந்தேகம் வர ஆரம்பிச்சு, அவங்களுக்குள்ளர வேற ஏதோ இருக்கு அப்படின்னு. சரி, மனைவிக்கு தெரியாத விஷயம் இருக்க முடியாது. அதனால பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் இருக்காங்க. ராத்திரி 1 மணி ஆயும் வீட்டை விட்டு வரலாம. அந்த பொண்ணு விட மாட்டேங்கிறா, இருங்க நாளைக்கு போய்கிட்டா போகுது, இங்கே இருக்கட்டும். நீங்கள் வந்து விஜயலக்ஷ்மி, யூ கேன் கோ அண்ட் ஸ்லீப் தேர், அங்கே வி ஹாவ் டு ஸ்பீக் லாட் ஆஃப் திங்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் வி ஆர் மீட்டிங் அப்படின்ட்டு. சரின்னு இந்த பொண்ணு போய் படுக்க போனான். படுக்க போயிட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கிற சத்தத்தில் அவள் சொல்கிறா, ஏன் நீ இவ்வளவு நாளும் வரல, கல்யாணம் பண்ணிவிட்டு நீ உடனே தானே வர்றேன்னு, இத்தனை நாள் நீ வர மாதிரி நான் எப்படி தவிச்சு போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு அவள் சொல்கிறா. அப்போ வந்து சி ஐ எம் பேரிங் யுவர் சைல்டு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறோம். என்னது உன்னுடைய குழந்தைய நான் சுமக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல போய் டாக்டரை பாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் டாக்டரை பாருன்னு சொல்றது ஒருவேளை உடம்பு சரியாம இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைச்சுக்காங்க. அல்ல அவங்க நீயா ஒரு அப்படியே கற்பனை குதிரையை தட்டி விடாத ராஜா, அப்படி இல்லை. இதுல என்னன்னா அவன் சொல்றான் டாக்டர்கிட்ட போயிட்டு அதை we can remove it இல்லையா, அந்த மாதிரியான எண்ணத்துல அவன் சொல்லியிருக்க கூடும் நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த பொண்ணு சொல்றா, அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா உட்காந்துட்டு அவன் தோல்ல இவ சாஞ்சிட்டு, என்னதான் ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் மிட் நைட்ல வந்து அந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்ட உடனே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஆனாலும் அந்த இடத்துல எதுவும் பேச முடியாது, ஏன்னா எங்க இருக்கணும் நமக்கு தெரியாது, வழி தெரியாது அந்த ஊர்ல. சரின்னா அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறமா அவன் போகும்போது அவளோட வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து முதல் நாள் பேசல, ஏன் என்னவோ மாதிரி இருக்கிற என்னவோ மாதிரி இருக்கேன்னு அவன் கேட்டான். இல்லை ஒன்றும் இல்லை போயிட்டு வந்தா சதி, ராத்திரி வேற ஒரு படுக்கையில் படுத்தா எனக்கு தூக்கம் வராது, அதனால தூக்கமே இல்லாமல் போச்சு. தூங்கலையா நீ? ஆமாம் தூங்கலை, நீங்கள் தான் 2 பேரும் பேசிகிட்டே இருந்தீங்களே அப்படின்னு அவ சொல்கிறான். அப்போது அவனுக்கு ஷாக் அடிது. அவனுக்கு ஓ இதை எல்லாமே அவள் கேட்டிருக்கா அப்படின்னு. அதாவது தெரியாத வரைக்கும் பரவாயில்ல நிம்மதியாக இருக்கலான்னு, தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு தைரியம் வந்துடும். தெரிஞ்சிருச்சுல்ல அப்புறம் என்ன பார்த்துக்கலாம். இல்லைங்க நீங்களும் அவங்களும் பேசுனீங்களே, அவங்க யாருங்க உங்களுக்கு? அவ என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. எந்த அளவுக்குங்க க்ளோஸு? எந்த ஒய்ஃபும் கேட்பாங்க தானே ஹரி. ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு எனக்கு அவ தான். அவ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவ இல்லை, முடிச்சு போச்சா. அப்புறம் இவளுக்கு மனசில் வருத்தம் வந்துடுது. அடுத்த தடவை அந்த பொண்ணு அங்கே வரா. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட இவ சொல்கிறா, இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்தியாவில் வந்து இப்படி தான் இருப்போம், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், இனிமே அவரை நீ டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு அங்கேயே வந்து ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு, கரெக்டாக அவன் வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அவள் என்னை வந்து நீ கட் பண்ணிக்கோ சொல்கிறா இந்த உறவை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுக. அப்புறம் அவன் தேத்த, உன்னால் சும்மா இருக்க முடியாதா, வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுமா நீ அப்படின்னு இவளை திட்டினவுடனே இவளுக்கு ஒரு அங்காரம் வர, ஒரு மாதிரி ஒரு கயாஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீனே ரொம்ப அக்லி சீனாக இருந்தது. தென் இவன் சொல்லிடுறான், இங்கெல்லாம் வச்சு பார்க்க முடியாது, நான் இங்கே இல்லாமல் நான் போக மாட்டேன் இந்தியாவுக்கு, நான் இங்கே தான் இருக்கேன், அவன் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, இல்லைன்னா நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இங்கே மிரட்டலாம், ஏன்னா அடல்ட்ரி அப்போ இங்கே குற்றம், புரியுதா? அந்த ஊரில் அடல்ட்ரிங்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிற ஒரு காலம் அல்ல, அதனால் இவளுக்கும் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சொன்ன உடனே இவன் வந்து இல்லை நீ போ நான் வரேன் மரியா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சிடுறான். பட் அதுக்கப்புறம் அந்த தொடர்பு அவனுக்கு இருக்கு, காட்டிக்கிறதுக்கு இல்லைன்னா இவ வந்து இதை விட்டுட்டு போனா வாழ்க்கை போயிடுச்சு. இதுக்கு நடுவில் இவளுக்கு ஒரு குழந்தை உருவாகுது அவனால. இப்போ சரி இந்த குழந்தைய பார்த்தா தன் புருஷன் மாறிடுவான், எங்க போனாலும் யாருடைய ஒய்ஃப்னு கேட்டாக்கா இவனோட ஒய்ஃப் தான் சொல்லணும், இவளோட ஹஸ்பண்ட் யாருன்னு கேட்டா அவனை தானே சொல்லணும்.
அதனால் அந்த தைரியத்தில் வச்சுட்டு நம்ம இந்த விஷயம் எதையுமே நம்ம பெற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது. கௌரவ குறைச்சல் ஆகிடும். நமக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அவன் வழிக்கு வந்து தான் ஆகணும். இவளை ஒரு 5 மாதமாக என்னவோ வச்சுருக்காங்க. அதுவே ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து இனிஷியல் பீரியட்ஸ்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கும் பெண்களுக்கு. வாமிட்டிங்கு, எந்திரிச்சு நிற்க முடியாது, நடக்க முடியாது, அது மாதிரிலாம் ரொம்ப இருக்கும். ஸோ அந்த 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 பீரியடு தாண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், நீ ஊரில் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு அப்போவே சொல்லிட்டு பாரு. இங்கே பாருங்கள், நீ உங்களுக்கும் அந்த மரியாதைக்கு இருக்கிற இதை ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. எங்கே இருந்தாலும் நான் திரும்ப இங்கே வந்துடுவேன். நான் டிபெண்ட் வீசாவில் தான் இருக்கேன். அப்போ வீசா முடிஞ்சிடும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த வீசா. ஆனால் இவ சொல்கிறேன், நான் வந்துடுவேன், குழந்தை பெற்ற உடனே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆமாம்மா, நீ குழந்தை பெற்ற உடனே எடுத்துகிட்டு வா, நான் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன், நம்ம குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி. இவன் உண்மையிலேயே ஆச்சரியம், ஐயோ நம்ம குழந்தைங்கிறான், சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறான் நம்மளை அப்படின்னு. சரின்னு அந்த பொண்ணு கிளம்பி ஊருக்கு வந்துடுறான். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தினம் நைட்டில் சேட் பண்ணுறான். அவனுக்கு சேட்டிங் மெசேஜஸில் வயிற்றில் வந்து அசைவு தெரியுதுங்க எனக்கு. ஆமாம், நீ வந்து இதுக்கு போனியே, அல்ட்ராசவுண்டு போகிறேன்னு சொன்னியே, போனியா, டாக்டர்கிட்ட பார்த்தியா அப்படின்னு. வலிக்குதுங்க ரொம்ப. அல்ட்ராசவுண்டில் வலிக்குமா? இல்லை, அந்த லேடி வந்து ரொம்ப அழுத்தி என்னுடைய வயிற்றில் குழந்தையினுடைய அசைவை கணிக்கிறதுக்காக பண்ணினா. பரவாயில்ல, நீ அடுத்த தடவை போகும்போது சொல்லு அந்த டாக்டர்கிட்ட. ஸோ ரொம்ப கூலாக இவகிட்ட டீல் பண்ணுறான். இந்த பொண்ணு உண்மையாக தன்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட பேசி அன்போடு இருக்காங்கிற நம்பிக்கையில் இதெல்லாம் சொல்லுது. ஸோ அதை சீமந்தம் பண்ணுறாங்க. அந்த பையன் வர்றதில்லை. ஆனால் அப்பப்போ பேச ஆரம்பிக்கிறான் இவகிட்ட. எல்லாமே நடக்குது. குழந்தை பிறக்குதுப்பா. குழந்தை பிறக்கும்போது என்ன சொல்லிடுறாங்க, நீ வந்து சிசேரியன் பண்ணிக்கோ. என்ன விஷயம்? எனக்கு நார்மலாக டெலிவரி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இல்லை, இந்த தேதியில் இத்தனை மணிக்கு பிறந்தா இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும், அந்த குழந்தை எங்கேயோ போகும், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், அதனால எனக்கு தாங்கணும். அத்தை இல்லைங்க அத்தை, சிசேரியன் பண்ணுனா ரொம்ப கஷ்டப்படணும். அடுத்த குழந்தை பிறக்கும் போதும் சிசேரியன் தான் பிறக்கும். ஒரு தடவை பண்ணிட்டாங்கன்னா அதே தான் அப்படின்னு அவள் சொல்கிறாள். இல்லை, அந்த இடத்துல தான் பண்ணும். அப்போது அதை தான் நீ பண்ணணுங்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்கிறா, இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு. விடுமா, அவங்க ஆசைக்கு பண்ணிட்டு போகலாம், விடு அப்படின்னு. அதே மாதிரி சிசேரியன் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றெடுக்கிறான். இவ காத்திருக்கிறா, எங்க எப்போ வரீங்க குழந்தைய பார்க்க? எனக்குமே உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நீங்கள் வாங்க குழந்தைய. வந்துடுறேம்மா, எனக்கு இப்போ லீவ் இல்லை, ஒரு 2-3 மந்த்ஸுக்குள்ளே எனக்கு ஒரு ஷார்ட்டாக எனக்கு ஒரு 5 days 7 days கிடைக்கும், நான் அது கூட கொஞ்சம் கட் பண்ணி கூட வர்றேன் அப்படி. ஸோ 3 months போச்சு, 5 months போச்சு, அந்த ஆள் வரவே இல்லை. இவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தவங்க இவங்களும் நின்று போச்சு. யாரு? மாமனார் மாமியார், அந்த சொந்தம்லாம் அப்படியே நின்று போச்சு. சரின்னு பார்த்தா ஃபோன் பண்ணினா ஃபோனே கனெக்டே ஆகலை. அப்போது அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, இல்லை பையன் வந்து ஃப்ளோரிடா பக்கம் போயிருக்கான், அந்த பக்கம் ஏதோ புயல் மழைன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால் கிடச்சிருக்காது. இவளுக்கு பயம், ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதோன்னு. அதுக்கப்புறம் ரிங்கு போனால் போகவே மாட்டேங்குது, ரிங்கே போக மாட்டேன். அப்புறம் அத்தைக்கிட்ட கேட்குறா, அத்தை என்னங்க அத்தை, ஃபோன் போகவே மாட்டேங்குது, ரிங்கு சத்தமே வர மாட்டேங்குது, எனக்கு தெரியலையப்பா என்னன்னு தெரியல. சரி, வீட்டில் ஒரு ஃபோன் இருக்குமில்லங்க அத்தை, அதுக்கு என்னாச்சு அப்படின்னு. இல்லைம்மா, அவன் அந்த அட்ரஸில் இல்லை. எந்த அட்ரஸில் இருக்கிறானுங்க? எனக்கு எப்படியம்மா தெரியும்? அந்த இடத்துல வீட்டில் இல்லைன்னு மட்டும் அவன் சொன்னான், எனக்கு தெரியாது. சரி, அவருடைய ஃபோன் நம்பர் கொடுங்க, வீட்டு ஃபோன் நம்பர் கொடுங்க, எனக்கு தெரியாது. அவர் ஃபோன் ஏதோ மாற்றிட்டானாமா, அது மட்டும் சொன்னான். அப்புறம் ஏன் என்கிட்ட பேசலை? உங்ககிட்ட ஃபோனை மாற்றிருக்கிறது சொல்கிறாரு, வீடு மாற்றிருக்கிறது சொல்கிறாரு, என்கிட்ட ஏன் சொல்லலை? நியாயமான கேள்வி. சரி, அந்த அம்மா எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அதோடு அவங்க உறவே கட்டாயிடுது. யாரும் வரதில்லை, யார் போனாலும் யாருக்கும் மரியாதையும் இல்லை, பதிலும் இல்லை. சரி, இப்போ அவள் போகணுன்னா ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு அனுப்பணும். குழந்தை இருக்கு, குழந்தை இங்கே பிறந்த குழந்தை, பாஸ்போர்ட் எடுக்கணும். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு யார் பண்ணணும்? அப்பா அம்மா 2 பேரும் வேணும். அப்போ இவருடைய கையெழுத்து வேணும் ஃபார்மில். ஸோ இவளால் குழந்தையை எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சூழல். ரொம்ப தவிச்சு போய்டுறா அந்த நேரத்தில். சரின்னு அந்த டைமில் தான் வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்தாள். மேடம், என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரில மேடம், பேச்சுவார்த்தை இல்லை, எதுவுமே இல்லை, ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியலை,
ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டால் கலிஃபோர்னியாவில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ அவரோட சேர்ந்து வாழணுமா? ஆமாம் மேடம். எனக்கு இந்த குழந்தைய எடுத்துகிட்டு நான் அங்கே போயிட்டு அப்புறம் நான் சமாளிச்சுப்பேன் மேடம். ஸோ இந்த கதை முழுக்க அந்த பொண்ணு சொன்ன கதையை தான் இதையெல்லாம் போட்டு நான் சேர்ந்து வாழறதுக்கான ஒரு மனு போடுறேன். மனு போட்டு நோட்டீஸ் அனுப்புகிறோம். பழைய அட்ரஸ்க்கு அனுப்புனா தெரியாது. இப்போ நம்ம ஊர்லையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு வந்தால் நாங்கள் புது அட்ரஸ்க்கு போயிட்டோம், அதுக்கு ரீடைரக்ட் பண்ணுங்கன்னு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்லிப்பை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடம் இல்லைப்பா, அந்த அட்ரஸ்லேருந்து அவங்க போயிட்டாங்க, இந்த அட்ரஸில் கொண்டே கொடுன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு நடக்கிறது உண்டுங்க தான் இங்கே. சரியா? ஆனால் அதுக்கான வழியும் இல்லை, அட்ரஸும் எதுவும் கொடுக்கல. ஸோ நாங்களும் 3 மாதம் 4 மாதம் நோட்டீஸ் அனுப்புகிறோம், போகலை. தென் என்ன பண்ணினோம்? வேறு வழியே இல்லை எனக்கு. அதனால் நாங்கள் ஒரு மனு போட்டோம். எம்பசி வழியாக, யூஎஸ் எம்பசி வழியாக. அவங்களுக்கு தெரியாமல் ஆள் அங்கே இருக்க முடியாது, எல்லா அட்டவணையும் அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால் அவங்க மூலமாக நான் அனுப்புறதுக்கு பர்மிஷன் கேட்டு ஒரு மனு போட்டேன். முதல்ல இல்லைன்னாங்க. அப்புறம் நாங்கள் எடுத்த முயற்சிகளை எல்லாம் பார்த்தாங்க. ஒரு விஷயம், ஃபாரினில் போனாக்கா அக்னாலஜ்மெண்ட் வராது பெரும்பாலும், அது ரொம்ப ரேர். ட்ராக் பண்ணி வாங்கணும்னா அந்த ட்ராக்கிங்க்கு கொண்டு போய் இப்படி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு வந்துடுவாங்களே ஒழிஞ்சு அவன் எடுக்கிறானான்னு தெரியாது, பிரிக்கிறானான்னு தெரியாது. அதனால நமக்கு கிடைக்காது. ஸோ இப்போ இதுவே நம்ம ப்ளூ டாட்லேயோ ஸ்பீட் போஸ்ட்லேயோ அனுப்புனா நம்ம ட்ராக் பண்ணி இட் ஹாஸ் ரீச்டுன்னு வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ ஒன்றுமே தெரியலை எங்களுக்கு. அப்போது என்ன பண்ணுறது? இப்போ நோட்டீஸ் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், அதுவும் போகவில்லை. என்ன பண்ணுறதுன்னா, சரி ஒரு மெயின்டெனன்ஸ் போடுவோம். சரிம்மா, உன் வீட்டுக்காரர் எங்கே வேலை செஞ்சாருன்னு தெரியுமா முதல்ல அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த ப்ரொஃபைலை பார்த்து இந்த இடத்துல தான் மேடம் அப்படின்னு சொல்லி அனுப்பேன். நம்ம முதல்ல அங்கே அனுப்புவோம். அங்கே அனுப்பி பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதே கம்பெனியா, அதனோட வேற பிரான்ச்சா, அல்லது வேற ஏதாவது கம்பெனிக்கு மாறி இருக்கானா, அதை பற்றி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினோம், நாங்கள் ஒரு மெயின்டெனன்ஸ் போட்டோம். குழந்தை உன்னோட குழந்தை, நீ பேசின கான்வர்சேஷன் அத்தனையும் இருக்கு, புரியுதா? தகப்பன் பேரு உன் பேரு தான். ஸோ இதெல்லாம் வச்சு நாங்கள் என்ன பண்ணினோம், குழந்தைக்கு நீ மாசமானா குழந்தை சைல்டு சப்போர்ட்டுன்னு நாங்கள் சொல்லுவாங்க, சைல்டு சப்போர்ட்டுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அவன் நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தான். அதனால குழந்தைக்கு இவ்வளோ லட்சம் வேணும், எனக்கு இவ்வளோ லட்சம் வேணும் அப்படின்னு ஒரு 2.5 லட்சத்துக்கு ஒரு கணக்கு போட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் போட்டோம். மெயின்டெனன்ஸ் போட்டுட்டு இதை நோட்டீஸை என்ன பண்ணினோம், சும்மா நோட்டீஸை அனுப்பாமல் நேராக அவன் கம்பெனி, பழைய கம்பெனி இருந்தது பாரு, அந்த கம்பெனிக்கு நாங்கள் அனுப்பினோம். ஆளுக்கு அனுப்பும்போது தெரியாது, பட் கம்பெனிக்கு அனுப்பும்போது நோட்டீஸ் அவங்க ஹெச்ஆர் வாங்குறாரு. ஹெச்ஆர் வாங்கிட்டு அங்கிருந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு அது போய் சேர்ந்துருது. பயம் வந்துடுது அவனுக்கு. இப்போ நோட்டீஸ் போயிடுச்சு. டக்குன்னு போய் அங்கே ஒரு கேஸ் போட்டாயா டைவர்ஸ்க்கு இந்த பொண்ணு மேலே. எனக்கு அங்கே இந்த மாதிரியெல்லாம் காரணம் தேவையில்லை. நமக்கு கல்யாணம்ங்கிறது சேக்ரமெண்ட், ஒரு புனிதமான பந்தம். அவர்களுக்கு அப்படி கிடையாது, அது ஒரு கான்ட்ராக்ட். முடிஞ்ச வரைக்கும் ஒத்து போவோம், ஒத்து போலியா பிரிஞ்சு போவோம், அடுத்த கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ அங்கே ஈஸியாக டைவர்ஸ் வாங்கிடலாம். அதனால அவன் போய் டைவர்ஸ் போடுறான். இப்போ அந்த டைவர்ஸ் நோட்டீஸு இவளுடைய மெயிலுக்கு வந்துடுது. இப்போ என்ன பண்ணுவா? இவ கையில் காசு இருந்தாலும் இவளால் போய் கேஸ் நடத்த முடியாது. அங்கெல்லாம் வக்கீல்களுக்கு கொடுக்குற ஃபீஸு அவ்வளவு ஃபீஸு, ஸ்கை இஸ் த லிமிட், அப்படி தான் இருக்கும், அந்த அளவுக்கு ஃபீஸு. எப்படி பண்ணுவாவோ? அப்போது ரொம்ப நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது முழிச்ச காலத்தில் சரின்னு இந்த நம்முடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு தனியாக அதுக்கு ஒரு செக்மெண்ட் வச்சுருக்குறாங்க. இதனால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் ஃபாரினில் போய் என்ஆர்ஐ மேரேஜஸில் அந்த பாதிக்கப்படுற பெண்களுக்காக ஒரு லீகல் செல் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணினோம், இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே கிடையாது, இங்கே விட்டுட்டு போனவன் தான், அதோட குழந்தையோடு இங்கே தான் இருக்கிறா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு அவங்கக்கிட்ட கேட்டோம். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்லி எழுதி போட்டு அதுக்கு ஒரு 2 மாதம் எங்களுக்கு ஆகிப்போச்சு. அப்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்தியன் எம்பசியில் கனெக்ட் ஆன இதுக்காகவே ஒர்க் பண்ணக்கூடிய 2-3 பேர் இருக்காங்கன்னு இதை கொடுத்து அவங்களுக்கு இந்த நோட்டீஸை அனுப்பி வச்சாங்க. உடனே அவங்க இந்த பொண்ணுக்கு லெட்டர் எழுதினாங்க. அங்கே மெயிலில் வந்துச்சு. மெயிலில் இந்த மாதிரி எனக்கு தகவல் வந்திருக்கு, உங்களுடைய வழக்கை நான் எடுத்து நடத்துவதில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா, நீங்கள் வக்காலத்து கொடுக்குறீங்களா எங்களுக்கு
அப்படின்னெல்லாம் கேட்டு வந்திருந்தது. அப்போ இவ சொன்னா, எனக்கு வந்து ஃபீஸ் கொடுக்க முடியாது, எனக்கு வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு என்ன உண்டோ அதுதான் கொடுக்க முடியும், அது பரவாயில்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இவங்ககிட்ட பேசினோடனே இவங்க வக்காலத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அப்போது தான் வந்து சொன்னாங்க, நான் இங்கே ஒரு கேஸ் போட்டிருக்கேன்னு அந்த பொண்ணு சொன்னலாமா. இவளால் பதில் சரியாக சொல்ல முடியலன்னா அவங்க உங்கள் வக்கீல் அட்ரஸ் கொடுங்கன்னு சொல்லி எனக்கு அங்கேருந்து மெயில் அனுப்பினாங்க. மெயில் அனுப்பி என்ன கேஸ் நடக்குது, ஸ்டேஜ் என்ன, என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாங்க. நாங்கள் இந்த அத்தனை விவரமும் அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வக்கீல்கள் அங்கே போய் இந்த மாதிரி வக்காலத்தை ஃபைல் பண்ணிட்டு கொடுத்துருக்கிற லெட்டர் அங்கே ஒரு ப்ரொஃபார்மா இருக்குது, அதுபடி தான் எல்லாமே பண்ணணும். ஸோ அது மாதிரி அவங்க பண்ணுறதுக்கான வேலை பண்ணாங்க. அப்போது ஒரு விஷயம் இப்போ என்ன ஆயிடுச்சு, இது எல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு தகவல் தெரிய வந்தது, அந்த கேஸில் நம்ம போய் பங்கேற்றுட்டோம்னா அதில் என்ன மேக்ஸிமம் கொடுத்தா ஒரு சைல்டு சப்போர்ட்டுன்னு கொடுப்பாங்க, ஆனால் சேர்ந்து வாழ முடியாது, அவங்களுக்கு டைவர்ஸ் கிராண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ யோசிச்சுட்டு நேராக போய் இங்கே ஃபேமிலி கோர்ட்டில் இருந்த ஜட்ஜுக்கிட்ட பார்த்து, ஐயா நோட்டீஸ் அனுப்பியாச்சு, அவர் இத்தனை நாளும் வரல, எனக்கு எக்ஸ்பார்ட்டியா நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுங்க. ஆள் வரல, நம்ம நோட்டீஸ் கொடுத்து வரல, அதனால நீங்கள் கொடுங்க அப்படின்னு. அவர் முதல்ல யோசிச்சார். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் கதை இருக்குது, நீங்கள் பாருங்கன்னு அவரை எடுத்து நீங்கள் வச்சுட்டு போங்க, நான் படிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு வாரம் தள்ளி போட்டார். அந்த அடுத்த வாரத்தில் வந்து எக்ஸ்பார்ட்டி பண்ணினார். நாங்களும் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தோம். எல்லாத்தையும் முதல்ல கல்யாணத்தும் போது பேசினாங்க பாரு, 2 பேரும் உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிச்சதா ஆரம்பித்து குழந்தை பிறக்கிறதுல இருந்து, உங்கள் அம்மா இப்படி சொன்னாங்க சிசேரியன் பண்ண சொல்லின்னு சொன்னதுலேருந்து சகல விஷயங்களையும் அந்த ஃபைலை பண்ணி அதுக்காக ஒரு பெட்டிஷனையும் போட்டு நாங்கள் அதை கொடுத்தோம் அவர்கிட்ட. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தாங்க ஐயா, 19ஆம் தேதி அங்கே கேஸ் வருது, அதுக்கு ஒரு நாளாவது முன்னாடி வந்து இதில் ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா நாங்கள் இதை ஒயர் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிடுறோம் அங்கே அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ சொன்னார், நீங்கள் அங்கே பங்கேற்றாலே உங்களுக்கு அது ஆயிடுமேம்மா, நீங்கள் என்ன பண்ணுமா, இல்லை நீங்கள் தயவு செய்து இந்த ஒரு உதவியை செய்யுங்க அப்படின்னு. மனிதாபிமானம்னு உள்ள ஜட்ஜஸ் நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. சட்டப்படி பார்த்தா அவள் சட்ட வரம்பு முறையெல்லாம் மீறவே இல்லை, அவன் நோட்டீஸ் வாங்கிட்டு வரல, அதனால முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் டைமும் ஒரு வருஷத்துக்கு பக்கமாக ஆயிருக்கும். அதை நான் மெயின்டெனன்ஸ் கேட்டிருக்காங்க, மெயின்டெனன்ஸில் ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதையும் ஆர்டர் போட்டு. சரி, இதில் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இப்போ அங்கே கேஸ் நடக்குது, அந்த கேஸுக்கு அந்த பொண்ணு போக முடியாது. அதனால் அவங்க வக்கீல்கள் வந்து இந்த பொண்ணுடைய நிலைமையெல்லாம் சொல்லிட்டு அவங்க போடுற ஒரு முக்கியமான கிரவுண்ட் என்ன எடுக்கிறாங்கன்னாங்க, கல்யாணம் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டில் நடந்திருக்குது. அப்போது ஹிந்து மேரேஜ் ஆக்ட் எந்த ஊரில் இருக்கோ அந்த ஊரில் தான் இவர் டைவர்ஸ்க்கு போடணும். கலிஃபோர்னியா நீதிமன்றம் வந்து இதை வந்து கொடுக்கறதுக்கு முடியாது, முடியாது அப்படின்னு இவங்க ஆர்கியூ பண்றாங்க. ரெண்டாவது, இரு நாட்டு ஒப்பந்தம் போடுவாங்க, எதை எதை ஏற்றுக்கொள்வது விடுப்பதுன்னு, அதுக்குள்ளேயும் இது வரல. அதனால நீங்க வந்து இதை வந்து டைவர்ஸை அலோவ் பண்ணக்கூடாது. அந்த பொண்ணு ஏமாத்தி கல்யாணம் பண்ணலை, ஏன்னா அந்த பொண்ணு முறையாக பேசி எல்லாம் பண்ணி தான் இருக்காங்க. இவர் ஒத்துக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணார், இவருடைய குழந்தை தானே ஏற்றுட்டு இருக்காரு. நீ இதுக்கு போனையா, அல்ட்ராசவுண்டு போனையா, இதெல்லாம் சொன்னார்ல, அதெல்லாம் அவர் கேட்டுட்டு தான். சிசேரியன் பண்ணதை அந்த பொண்ணு சொல்கிறா, குழந்தை பிறந்தாச்சுன்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவன் பதில். இது அத்தனையும் அவங்க போடுறாங்கப்பா. எல்லாம் போட்ட போது திரும்ப ஜட்ஜ் என்ன பண்ணுறாங்க, இந்த தேதிக்குள்ளே முடியும் அப்படின்னு ஒரு நாள் குறிப்பிட்டிருந்தாங்க பாரு, அந்த நாளை தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உன்னுடைய இன்புட்ஸ் வேணும், இவ்வளோ விஷயங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்ட போது, அப்போ அவங்க வந்து இதெல்லாம் நடந்ததெல்லாம் உண்மைதான், ஆனால் அந்த பொண்ணோட வாழ முடியாது, அந்த பொண்ணு ஒரு நாகரிகம் இல்லாத பொண்ணு, நான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சு என்னால் இது பண்ண முடியலை அப்படின்னு அவன் சொல்கிறான். சொல்லும்போது இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் ஃப்ரெண்டாக பழகினா கூட உடனே தப்பாக பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பெரிய சண்டையெல்லாம் போடுற ஒரு பொண்ணு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, குழந்தை இருக்குன்னு அவள் எழுதியிருக்கா. எப்போவுமே ஃபாரினில் எந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தைக்கு சப்போர்ட் என்ன கொடுக்குறேன்னு சொல்லும், அதுக்கப்புறம் தான் கேஸை உனக்கு நான் டைவர்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த பொண்ணு தனக்கு இங்கே வாங்கின மெயின்டெனன்ஸில் என்னவோ அது மாதிரி அங்கே என்ன தொகை இது வேற அது வேறவா இருக்கும், அதனால் அதை வந்து போட்டு இங்கேருந்து அனுப்பி எல்லாமே அந்த வக்கீல்களும் கோஆர்டினேட் பண்ணாங்க என்னோட.
ஸோ கோஆர்டினேட் பண்ணி அதில் போட்டதில் அவன் வந்து தன்னுடைய சம்பளம் என்னன்னு கேட்டதுக்கு, நான் வாரத்தில் 40 மணி நேரம் நான் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு அவருக்கு இவ்வளவு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. கடைசியில் நீதிபதிகள் வந்து $1834 நீ வந்து குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இப்போ இவ வந்து அங்கே போய் கேட்க முடியாது இப்போதைக்கு, ஏன்னா அந்த டைவர்ஸே ஒத்துக்கலை. டைவர்ஸை ஒத்துக்கிட்டா தானே நம்ம வந்து காசு எனக்கு இவ்வளோ கொடுக்கணும்னு கேட்கணும். அதனால் அவள் முடியாதுன்ட்டா. ஸோ அந்த சப்போர்ட்டோட அவனுக்கு டைவர்ஸ் அங்கே கிராண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவ எதுக்கு என்ன பண்ணுவா? ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே கிராண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சோம். ஏன்னா அந்த சமயத்தில் உச்ச நீதிமன்றத்தில் இது மாதிரி சில வழக்குகள்லாம் நடந்து கொண்டே இருந்தது. ஜட்ஜஸ் பார்த்தாங்க. அப்போ நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை எடுத்துட்டு போனோம். இந்த மாதிரி வந்து அந்த கோர்ட்டுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வச்சு நாங்கள் அங்கே கேஸை போட்டோம். சுப்ரீம் கோர்ட்டில் எஸ்எல்பியாக போட்டோம். அப்போ போட்ட போது அந்த திருமணம் விவாகரத்து செய்யப்பட்டது இருக்குது இல்லையா, அது செல்லாது அப்படின்னு வாங்கினேன். இப்போ நீங்கள் 2 கொண்டை கனெக்ட் பண்ணி பாருங்க. ரெஸ்டிடியூஷனில் சேர்ந்து வாழ்றதுக்கு அதில் ஆர்டர் வாங்கிட்டா, அது செல்லாதுன்னு ஆர்டர் வாங்கிட்டா, குழந்தைக்கான சப்போர்ட்டு, குழந்தைக்கான அப்பன், இது எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ எங்களுடைய விஜயலட்சுமிக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். நீங்க 1834 அன்னைக்கெல்லாம் 60 ரூபாயோ 65 ரூபாயோ தான். ஏறத்தாழ 85,000மோ 90,000மோ குழந்தைக்கு மாசம் கொடுக்கணும் அப்படின்னு வந்துருச்சு. 90,000 இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அமௌண்ட். ஸோ அந்த குழந்தைக்கு இப்ப பணம் வந்துட்டு இருக்குது. அவனுக்கு டைவர்ஸும் செல்லாதுன்னு அறிவிச்சுட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அவன் பேக் டு ஸ்கொயர் ஒன்னுன்னு அவன் இந்தியா வந்து இங்கே வந்து தான் கேஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அப்போதான் இந்த பொண்ணு சொன்ன, மேடம் இது வரைக்கும் பண்ணி கொடுத்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நான் போகிறேன் மேடம். இப்போ இந்த 3 வருஷ காலத்தில் நானும் கொஞ்சம் படித்து ஒரு வேலைக்கு போகணும்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். நான் வேலை முதல்ல இப்போ எனக்கு யூகேல கிடச்சிருக்குது, நான் யூகேலேருந்து யூஎஸ் போகிறேன். வேலையம்மா ஏதாவது ஒரு வகையில் பண்ணிட்டு நான் அங்கே போகிறேன், அங்கே போய் அவனை பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு அவள் சொன்னாப்புல. அதோட வந்து நான் அவளை சந்திப்பது இல்லை. ஆனால் ஒரு திருப்தி என்னன்னா, ஒரு பெரிய போராட்டம் நான் அதில் நானும் கற்றுக்கிட்டேன். எவ்வளவோ வழிகள் இருக்கு, அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது தான். இப்போ என்ஆர்ஐ மேரேஜஸ்ல யார் யார் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்ல விரும்புறேன். நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி தனியாக இதுக்காக ஒரு செக்ஷனே வச்சிருக்குது. யாரும் பயப்பட வேணாம், பயப்பட வேண்டியதில்லை. நீங்க உதவி கேட்கலாம், என்ன பண்ணலாம்னு ஐடியா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க, வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு குழுவே இருக்கும். அதனால இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற பொழுது நீங்க கூகுள்ல போய் பாருங்க, மினிஸ்ட்ரியினுடைய போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்க, என்ஆர்ஐ மேரேஜஸ்க்கு போடுங்க, கட்டாயமா அதுல வழி உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால தைரியமா இதை அணுகலாம். இப்போ நான் கேஸ் நடத்தும் போது 2010 அதை முடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மறுபடியும் 15 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு, நிறைய மாற்றங்கள் சட்டத்துல வந்துருச்சு, நடைமுறைகள்ல வந்துருச்சு. அதனால யாருமே கவலைப்பட தேவையில்லை. ஆனா எச்சரிக்கை மட்டும் ஒன்று சொல்லணும்னா, இந்த ஃபாரின் மாப்பிள்ளைன்னு போய் விழாதீங்க. உள்ள இருக்கிற மாப்பிள்ளையெல்லாம் உன்னை வச்சு காப்பாற்ற மாட்டானா? அது என்ன, அது அப்படி அப்பா அம்மாவும் சரி பிள்ளைகளும் சரி உடனே அங்கதான் போகணுங்கிறது கிடையாது. இங்கேயும் நல்ல சம்பளம் வாங்குறாங்க, உங்களுக்கு தெரியாது ஐடில எல்லாம் என்ன மாதிரி சம்பளம் வருதுன்னு, நல்ல சம்பளம் வாங்குறாங்க இருக்காங்க. அதனால இனி அந்த மாதிரியான தவறுகளை செய்யாம இருப்பது நல்லது. அதை தாண்டி போனாலும் இது மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. நீங்க அந்த மாதிரி பிரச்சனை வரும்போதே முதல்ல போலீஸை கூப்பிட்டு 911க்கு கூப்பிட்டீங்கன்னா டோல் ஃப்ரீ தான் அது. 911ங்கிற நம்பருக்கு போட்டு அமெரிக்காவில் நீங்க கூப்பிட்டுட்டீங்கன்னா உங்க வழக்கு பதிவாயிடும். அப்புறம் அவங்க கதி அதோ கதி தான், சரியா? ஆனா இதை தவறா பயன்படுத்தக்கூடாது. எந்த விஷயமும் நேர்மையா பாதுகாப்பதற்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படணும். ஸோ இதையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இது நான் சொல்ல விரும்புறேன். மொத்தம் விஜயலட்சுமி வீரலட்சுமியா மாத்தி. ஆமா, விஜயலட்சுமி உண்மையிலேயே வீரலட்சுமியா? தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.